ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் TN37 பேக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா RC 390 2022 மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீரியஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் இஸ் ஓவருங்க, அந்த பீஸ்ட் இஸ் பேக். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த RC 390 வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தோம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து வந்திருக்கு RC 390. பிகாஸ் என்னென்னா ஜான்லேயே வண்டி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஜூன் மந்தில் தான் வந்து வண்டி வந்திருக்கு. சீரியஸாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கலர் தான் இங்கே இருக்குது, இன்னொரு கலர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Gen 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடலும் இதேமாரி கொண்டு வந்துட்டாங்க. பட் வாட் இஸ் இன் RC 390 அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா RC 390 வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். RC Gen 2 when 125 இருக்குது இல்லைங்களா, RC 125 RC 200 Gen 2ல் இருக்கிற சேம் டிசைன் தான். சேம் ஹாலோஜன் பல்ப்ஸ், சேம் DRLs, சேம் இண்டிகேட்டர்ஸ் வித் சேம் மிரர்ஸ், அப்புறம் சேம் அலாய்ஸோட இதுவுமே மாறிடுச்சு. ப்ளஸ் அப்புறம் இந்த அண்டர் பெல்லி இருக்குது இல்லையா, ஸோ அண்டர் பெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த அண்டர் பெல்லி மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. இந்த பெல்லி இருக்கிற பெல்லியோட டிசைனை மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. ப்ளஸ் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ். இன்கேஸ் வண்டி வந்து கீழே விழுந்தது அப்படின்னா ஸோ லிவர் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க RC Gen 2ல். அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவிக் ஷிஃப்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றபடி வண்டியோட டிசைனே மாறிடுச்சு. பழைய RC சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கேப் மூடுறதே வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வந்து அந்த கம்பெனியில் இதில் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான், இந்த இது வந்து ஸ்டீலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் கிராஃபிக்கல் டிசைன்ஸ் ப்ளஸ் வண்டியோட டிசைனும் மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியோட சைஸ் லெங் எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, சைஸ் லெங் எக்ஸாஸ்ட்டோட டிசைனே மொத்தமாக மாறிடுச்சு. ஸோ பழைய சைஸ் லெங் எக்ஸாஸ்ட் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹனிகோம் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டோட அவுட்லெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வண்டியோட அந்த லுக்கே வந்து மொத்தமாகவே வந்து மாறிடுச்சு. சீட் குஷனிங் மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் RCயில் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு பில்லியன் உட்காரணும் அப்படின்னா நார்மலாக RC சீரிஸில் வந்து கிராப் ஹேண்டில் இருக்காது. பட் இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அப்புறம் இந்த பிரேக்ல DRLs அந்த டிசைன் மொத்தமாகவே மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த கியர் லிவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கியர் லிவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் டைப் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மெயின் மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட TFT தாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா RC 390 எந்த சீரிஸும் வந்து பார்த்திங்கன்னா TFT கிடையாது. ஸோ இந்த மாடல் தான் TFT கொண்டு வந்திருக்காங்க. இந்த TFT வந்து பார்த்திங்கன்னா 3 மோட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மோட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ABS இருக்குது, குவிக் ஷிஃப்டர் இருக்குது. ஸோ இந்த மாடலில் இது தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா RCயில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜர் வேறு எதுவும் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா RC Gen 2ல் கிடையாது. பழைய RCயை காட்டிலும் இந்த RCயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 360 to 370 இருக்கலாம் மோஸ்ட் ப்ராபபிளாக. இன்கேஸ் லைக் எனக்கு ஏதாவது ப்ரைஸ் டீல்ஸ் கிடச்சது அப்படின்னா நான் வந்து அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வந்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.